Hi friends, welcome back to my channel Jimmy's Lifestyle. எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய டே எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னா ஃபிஷ் ஃபுட் போட்டுருவேன். செகண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட காக்டெயில்ஸோட கூண்டை க்ளீன் பண்ணுவேன். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஃபில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நான் செடிக்கு உரமாக ஆகட்டும்னு சொல்லிட்டு அதை கொட்டிடுவேன். நீங்களும் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பூத்தொட்டியில் கொட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அதுவே செடிக்கு நல்ல உரம். ஸோ அவங்களோட கூண்டோட ஷீட்டெல்லாம் மாற்றியாச்சு. பாருங்கள், வந்துடுவாங்க கரெக்டாக. அவங்களுக்கு ஃபுட்டுக்கான நேரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக கத்திடுவாங்க, சவுண்ட் கொடுத்துருவாங்க, ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன்னு எப்படி என்னை பார்க்குறாங்க பாருங்களேன். ஸோ தண்ணி குடிச்சுக்குவாங்க. அதை தண்ணியும் ஃபில் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் நைட்டே லோட் பண்ணிடுவேன். மார்னிங் எந்திரிச்சோடனே அன்லோட் பண்ணுறது. ஸோ அன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு லைஃப் சேவிங்கான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது டிஷ்வாஷரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணோம் அப்படின்னா அது முடியாத காரியம். ஆனால் டிஷ்வாஷரால் முடியும். சூப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட் வீடியோ டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். பாத்திரத்தையும் நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழுக்காக இருந்த பாத்திரம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணல. முந்தின நாள் சுட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வந்து ரீமேக் பண்ணிட்டேன். அதுதான் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த இது எப்படி ரீமேக் பண்ணுறதுன்றது உங்களுக்கு செப்பரேட் வீடியோனா வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வித் ஆனியன் ரைத்தா அண்ட் சிக்கன் கிரேவி தான். அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் காஃபி. ஸோ அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்பி, இவங்க பேர் வந்து டைகி, நம்ம டைசன் டஃபியோட குட்டி. இவங்க வந்து 40th பப்பி. இது வரைக்கும் 40 பப்பீஸ் கிட்ட அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அதை நாங்கள் வந்து சேல் பண்ணிடுவோம். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கேட்டாலும் கொடுத்துருவோம். நாங்கள் எங்கள் சர்க்கிள்லேயே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பப்பின்றது வளர்க்குறதுன்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு டைம் பாஸிங்கான அவங்க செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக 35 days தான் ஆகுது. இங்கே பாருங்கள், 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். பொம்மை குட்டி மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இதில் ஒன்று மேல், அவனொன்று வந்து ஃபீமேல். அந்த கொஞ்சம் குண்டுன்னு இருக்க பப்பி பேர் வந்து டியா. அவங்க வந்து ஃபீமேல். மோஸ்ட்லி எங்கள்கிட்ட இருக்க பப்பீஸ்க்கு எல்லாமே நாங்கள் டீல தான் பேர் வைப்போம். அவங்க மம்மியோட விளாட்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உண்மையாகவே பெட்ஸ் வளர்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் டைமுன்றது எப்படி போகுதுன்னே தெரியாது. 24 hours நம்மளுக்கு வந்து பத்தாது ஒரு நாளைக்கு. அவ்வளோ நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து ஃபுல்லி ஆக்கியபைடாக வச்சுருப்பாங்க இவங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம கூட விளாட்றது, அவங்களுக்கு கூட விளாண்டோன்னா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. அடுத்து நம்ம ட்வீட்டி. என் மேலே வந்து உட்காந்தோடனே என்னோட இயரிங்கை வந்து இழுத்து பார்த்துடணும்.
அது வருமா அப்படின்னு டெய்லி செக் பண்ணுவாங்க என் மேலே உட்காரும் போதெல்லாம். பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு எப்படி போஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம குழந்தைங்க வந்து எப்பயுமே பெட்ஸோட வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா கேரிங்ன்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இன்பில்ட்டாகவே டெவலப் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெட்டை கேர் பண்ண ஆரம்பிச்சதே வந்து அந்த பெட்ஸ் வளர்க்கும் போது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவா, அந்த மாதிரி இருப்பான். ஆனால் பெட்டுன்னு ஒன்று வாங்கி கொடுத்ததுலேருந்து அதை கேர் பண்ண அவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் ஸ்நாக்ஸ் எப்பயுமே நான் வந்து அன்வான்டாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆட் பண்ண ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னோட கிட்டுக்கு. மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸாக நம்ம ஊர் ஸ்நாக்ஸாக தான் நான் வாங்கி கொடுப்பேன். பார்த்திங்கன்னா பொரி உருண்டெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட். நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே பக்கத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்கள்ட்ட தான் நாங்கள் வாங்குவோம். அவள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஹோம்மேட் ஸ்நாக்ஸு அப்படி இல்லைன்னா அவங்க பக்கத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணுற அவங்களோட ஸ்நாக்ஸ் தான் ஸ்நாக்ஸாக நான் வச்சு விடுவேன். ஸோ இதெல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டே போச்சு. நம்ம டைசன் டஃபி வேற வந்துட்டாங்க. நைட் அவங்களுக்கான கடல்ஸ்க்காக வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டு அப்படி தான் டே எண்ட் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy.